மாதிரி கோலாகலமாக ராகம் டிவி சம்பத்சாரம் கேட்டாரு. கோலத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நடுவர் எதிரியான தீர்ப்பு சொல்லிடுவாரு. அப்புறம் பொங்கலை இங்கே கொண்டு வந்துடலாம். ஓரளவுக்கு அடுத்தது இந்த இனிய விழாவுக்கு வருகை தந்திருக்க இன்னைக்கு நல்ல செய்தி. சம்பத் அவர்களே ஆட்சியில இப்படி மகளிர் எல்லாம் பங்கெடுத்து ரொம்ப ரொம்ப
மக்களா நான் செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு என்ன தேவை? எதை எதிர்பார்த்து நான் செய்வதில்லை. ஆமா, ஏழையின் சிரிப்பில், இப்பதான் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஒரே கோஷம், எல்லாமே ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. அந்த விதை இந்த மண்ணிலே முளைத்திருக்கிறது. உயிர் இருக்கின்ற வரை இப்படியே இருப்போம். உங்க வீட்டு பிள்ளையாக, உங்க சகோதரனாக, உங்க மகனாக என்னைக்கு நான் இருப்பேன். ஏற்றத்தாழ்வில்லை, ஏழைகளோட நான் என்னைக்கு இப்படியாவது இருப்பேன். சூப்பர் சூப்பர் ராஜா, சந்தோஷமா வந்து எல்லாம் நடத்தி கொடுத்தீங்க. நேரத்திலேயே எல்லாரும் பரிசு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா குழந்தைகள் இருக்கு. அதனால அந்த வர்றாரு, ஸ்டாலின் தான் வர்றாரு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. 2026ல மகத்தான வெற்றி. 200 திராவிட மாடலுடைய ஆட்சி தான் வெற்றி பெறும். 234 வென்றாலும் ஆச்சரியப்படுறதில்லை. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற கூட்டம் உள்ளூர்ல ஒரே ஒரு பூத்துல கூட்டம் போட்டு 600 மகளிர்கள் வந்தாங்க. இதெல்லாம் பெரிய அதிசயம். எல்லா இடத்துலயும் எனக்கு தண்ணி வேணும். வண்டியில் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்தார எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. அதனால அவங்க குடும்பத்திற்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மகளிர் அணி சார்பில் வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. இப்ப உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நிதியாரப்பட்ட வரவில்லை. அவங்க அன்பு சகோதரிக்கு தருகிறார்கள். டிஆர்எஸ் அவர்களுடைய அன்பு மாப்பிள்ளைகள் வழங்குகிறார்கள். விமல் மற்றும் ரிஷிவந்த். தங்களுடைய கண்ணே இந்த பக்கம் இருக்கிறது அப்படி எப்படி தன் வாழ்நாளில் பாதிக்கு மேல் மக்கள் உழைப்பு உழைப்பு வெற்றியின் சின்னம் 2026ல ரைட். ரொம்ப சந்தோஷம். நம்ம கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. ஜோதிபுரம் இதே ஸ்டாலின் சார் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து இதே மண்ணில் 2020 வந்திருக்கிறாரு. இதே இடத்துக்கு வந்தாரு. அவரு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்க மனு கொடுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்னு அவர் சொன்னாரு. கண்டிப்பா நான் சொல்றேன். அவர் சொன்னாரு, இங்க வந்தாரு. ஒரு மனுவுல எல்லாரும் நிறைய வேணும்னு கோரிக்கை வேணுமா எழுதுனாங்க. எனக்கு ஒரு பெரிய கோரிக்கையா இருந்தது ரேஷன் கார்டு மட்டும்தான். எல்லாரும் நினைக்கலாம் ஈஸியா ரேஷன் கார்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு கிராமத்துல ஒரு ஏழை இதுக்கு நம்ம ரேஷன் கார்டு வாங்குறது கஷ்டம் தான். ஆனா என்னோட குறை வந்து எனக்கு ரேஷன் கார்டு தான் வேணும்னு சொல்லி நான் மனு எழுதி போட்டேன். அவர் அதே மாதிரி ஜெயிச்சு சிஎம் ஆனாரு. முதலமைச்சர் ஆன பின்னாடி எனக்கு போன் பண்ணாங்க. தலைமைச் செயலகத்திலிருந்தே போன் பண்ணாங்க எனக்கு. என் பேர் பொன்னிங்க. மேட்டுப்பாளையம் வடக்கு தொகுதியில இருந்து வரேன். இன்னைக்கு வந்து எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. பொங்கல் பரிசுன்றது அப்பா சார்பா டிஆர்எஸ் குடும்பத்துல இருந்து எனக்கு வந்திருக்கு. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மாத்திரமல்ல, டிஎம்கே கட்சியில வந்துட்டு நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோன்ற வார்த்தையின்படி நடந்தது டிஎம்கே கட்சி மட்டும்தான். திரும்பவும் நாங்களே தான் வருவோம். 26லயும் எங்க ஆட்சி மட்டும்தான் நடக்கும். வாழ்க சூரியன், வளர்க சூரியன், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல எந்த இடத்துல பார்த்தாலும் கருப்பு சகப்பு கொடி கட்டும் நடக்கும். தலையில இருப்பது கருப்பு முடி, என் உடல்ல ஓடுறது சிகப்பு ரத்தம். அந்த மாதிரி அவர் உடல்ல ஓடுற மாதிரி எங்க உடல்லையும் ஓடுறது. இப்ப வந்து நாங்க அடுத்தபடி எல்லா இடத்துலயும் இறங்கி நாங்க வேலை செய்ய போறோம். வரப்போற டிஎம்கே கட்சிக்காக எங்க குடும்பமே நாங்க வேலை செய்ய போறோம். எங்க வீட்டுல 15 ஓட்டு இருக்கு. 15 ஓட்டுமே டிஎம்கேக்கு தான். எப்பயுமே நாங்க தான் ஜெயிக்க போறோம். எங்க கட்சி மட்டும்தான் வளர போகுது. விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காருங்க. இப்ப எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய உதவி பண்ணிருக்காரு. நாங்க இருக்கிற இடத்துல எங்களை தேடி வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. லைட் எரியலன்னு சொன்னோம்.
லைட் எரிய வச்சாரு. முனிசிபால்ல வந்து எங்களுக்கு நிறைய தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னோம், அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. டிஆர்எஸ் குடும்பம் இன்னும் மென்மேலும் வளரணும். அநேக மக்களுக்கு அவருடைய தொண்டு வந்து எல்லாத்துக்கும் போய் பரவணும். அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கிராமத்தின் சார்பில் இருந்து நன்றிதான் நாங்கள் தெரிவித்துக் பொங்கல் விளையாட்டு நடந்துச்சுங்க. நாங்க வந்து எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே கடந்தோம். இப்படி ஒரு விளையாட்டு இதை கொடுத்து எங்களை வந்து டைம் போறதுக்கு எங்க என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது. நாங்க ஒரு குடும்பமா இருந்தோம். எல்லாரும் எங்கெங்க இருந்தோ நாங்க திரும்பி வந்தோம். இந்த இடத்துல வரும்போது நாங்க எல்லாம் ஒரு குடும்பமா, ஒரு டிஎம்கே குடும்பமா நாங்க காமிச்சோம். சமத்துவ பொங்கல்ன்ற ஒரு விழால கோல போட்டி மட்டும்தான் இருக்கு நாங்க வந்தோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்ச நிறைய நிகழ்ச்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பரிசுங்க கொடுத்திருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. இது தாய் வீட்டு சீதனம் மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம்.